ஸோ சிஎம்ஏ இன்டர் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நான் மேஜரா பார்க்கணும். சப்போஸ் இந்த தப்பெல்லாம் நான் பண்ணேன் அப்படின்னா இட் வில் லீட்ஸ் டு த ரிஜெக்ஷன் ஆர் எல்ஸ் எனக்கு அட்மிட் கார்டு வரும்போது சம் இஷ்யூஸ் வில் கெட் அரைஸ். ஓகேவா? ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இன்கரெக்ட் பர்சனல் டீட்டெயில்ஸ். ஸோ என்னோட பர்சனல் டீட்டெயில்ஸ் லைக் நேம், டேட் ஆஃப் பர்த், மெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் இதில் ஏதாவது நான் தப்பாக கொடுத்தேன் அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் அப்படிங்கிறது எனக்கு வராது. ஸோ ஐ ஹாவ் டு கன்சிடர் திஸ். அண்ட் இதுக்கு அடுத்தது செகண்ட் ஒன் அப்படின்னு பார்த்தோம்னா ராங் குரூப். ஸோ இப்போ நான் வந்து குரூப் 1 நான் எழுதணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஐ ஹாவ் செலக்டட் குரூப் 2 ஆர் எல்ஸ் குரூப் 2 தான் நான் எழுதணும்னு பிளான் பண்ணேன். பட் ஐ ஹாவ் அப்ளைட் ஃபார் த குரூப் 1. ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் கிரியேட் அ இஷ்யூ. அண்ட் எக்ஸாம் நம்ம எழுத போகும்போது நம்மளால அந்த அளவுக்கு எஃபெக்டிவா எழுத முடியாது. கரெக்ட். பிகாஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணது ஒரு குரூப்புக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம் அண்ட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணதை இன்னொரு குரூப்புக்கு அப்ளை பண்ணியிருப்போம். ஸோ திஸ் வில் ஆல்சோ கிரியேட் அ இஷ்யூ. அண்ட் இதுக்கு அடுத்தது எக்ஸாம் சென்டர். ஸோ இந்த எக்ஸாம் சென்டர் வந்துட்டு எங்க உங்களுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாம் சென்டர் உங்களுக்கு பக்கத்து லொகேஷன்ல என்ன இருக்கு அப்படின்னு பாருங்க. சப்போஸ் டிஃப்ரெண்ட் சிட்டியை நீங்க ஏதாவது மாத்தி செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் அந்த ரீ அப்ளிகேஷன் எப்போ இது பண்றாங்க. ஸோ எனக்கு எக்ஸாம் சென்டர் வந்துட்டு கரெக்டா இருக்கணும். சப்போஸ் ஏதாவது மாத்திட்டேன் அப்படின்னா அந்த ரீவெரிஃபிகேஷன் அந்த மறுபடியும் அதை எப்போ திரும்ப அதை ரெக்டிஃபை பண்றதுக்கு நோட்டிபிகேஷன் கொடுக்குறாங்களோ அப்பதான் என்னால பண்ண முடியும். அண்ட் இதுக்கு அடுத்தது போட்டோ நான் அப்லோட் பண்ணும் போதோ ஆர் என்னோட சிக்னேச்சர் நான் அப்லோட் பண்ணும் போதோ அதோட கரெக்டான சைஸ் அண்ட் கரெக்டான அந்த ஃபார்மேட்ல ஐ ஹாவ் டு அப்ளை. ஸோ இது அந்த கரெக்டான அவங்க எவ்வளோ எம்பி சொல்லியிருக்காங்களோ அந்த சைஸ்க்குள்ள இருக்கா, சப்போஸ் ஜேபிஜியா சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த ஃபார்மேட்ல வி ஹாவ் டு அப்ளை தட். அண்ட் இதுக்கு அடுத்தது இன்கரெக்டா எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸையும் அப்லோட் பண்ணிடாதீங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் எலிஜிபிலிட்டி. ஸோ நம்மளோட எலிஜிபிலிட்டி என்ன? சப்போஸ் நம்ம ஆல்ரெடி குரூப் 1 அப்பியர் ஆயிருக்கும் அண்ட் வி ஹாவ் டு கோ ஃபார் த குரூப் 2. சரிங்களா? ஸோ இப்போ இந்த சினாரியோல நம்மளுக்கு ஸ்கில் ட்ரைனிங் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ அந்த ஸ்கில் ட்ரைனிங்ல நான் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா 2 குரூப்பும் நான் அப்பியர் ஆக போறேன் அப்படின்னா ஹாவ் டு கம்ப்ளீட் த ஸ்கில் ட்ரைனிங். கரெக்டுங்களா? ஸோ இந்த ஸ்கில் ட்ரைனிங் முடிக்கல அப்படின்னா நம்ம எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணாலும் they will withhold our results. சரிங்களா? ஸோ அதுவும் நம்மளுக்கு இஷ்யூவை கிரியேட் பண்ணும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ எக்ஸாமுக்கு முன்னாடி ஸ்கில் ட்ரைனிங்ல இருந்து நம்மளுக்கு மெயில்ஸ் ஏதாவது வந்திருக்கா, ஸோ வெதர் வி ஹாவ் கம்ப்ளீட்டட் தட் ஆர் நாட். அண்ட் இதுக்கு அடுத்தது இவங்களோடதே என்பிடிஎல்ல வந்துட்டு ஒரு கோர்ஸ் பண்ணணும் கம்யூனிகேஷன் ரிலேட்டடா. ஸோ அந்த கோர்ஸ் முடிச்சுட்டு அதுக்கான சர்டிபிகேட்டும் நம்ம வாங்கி வச்சிருக்கணும். அண்ட் நீங்க பேமெண்ட்ஸ் எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம் அண்ட் அதுல ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா அப்படிங்கறதையும் பாத்துக்கோங்க. வெதர் அந்த பேமெண்ட் கரெக்டா ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ அதோட டவுன்லோட் ரெசிப்ட்ஸை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நம்மளுக்கு ஃபியூச்சர்ல ஏதாவது ப்ராப்ளம் வரும்போது we can able to use that. And don't wait for the last date. ஸோ எக்ஸாமுக்கு அப்ளை பண்றதுக்கு இன்னும் லாஸ்ட் டேட் இருக்கு, இன்னும் டைம் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ப்ராசஸை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போகாதீங்க. நம்மளுக்கே தெரியும். ஸோ நிறைய பேர் அந்த லாஸ்ட் டைம்ல நம்ம ரெஜிஸ்டர் பண்ணும்போது கொஞ்சம் அவசரத்துல நம்ம ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணிடுவோம். அண்ட் சம்டைம்ஸ் வந்துட்டு வெப்சைட் வந்துட்டு ரொம்ப பிஸியா இருக்கும். ஸோ அதனாலயும் நம்மளால அப்ளை பண்ண முடியாம போகலாம். அண்ட் ஒன்ஸ் நீங்க அது சப்மிஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி வெரிஃபை தட். ஸோ கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம கரெக்டாக தான் கொடுத்துருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு டபுள் செக் பண்ணிக்கோங்க, கிராஸ் வெரிஃபை பண்ணிட்டு. அண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, சப்மிஷன் அப்படிங்கிறது கொடுங்க. அண்ட் அட்மிட் கார்டு எக்ஸாமுக்கு முன்னாடி வருது அப்படின்னா அதை தனியா என்ன பண்ணுங்க, டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் சேம் இஃப் இன் கேஸ் நம்ம கிட்ட கவர்மெண்ட் ஐடி கார்ட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை எடுத்துட்டு போய்க்கலாம் எக்ஸாமுக்கு. ஆர்எல்ஸ் நான் அதை எடுத்துட்டு போக விருப்பம் இல்லை அப்படின்னா இன்ஸ்டியூட் கொடுத்த ஐடி கார்டு நம்ம கிட்ட இருக்கும். ஸோ அந்த ஐடி கார்டையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடுத்துட்டு போய்க்கலாம். ஸோ இந்த எல்லா பாயிண்ட்ஸையுமே எக்ஸாம் ஃபார்ம் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் கன்சிடர் பண்ணி கொஞ்சம் மைன்யூட்டா பார்த்துட்டு தென் ரெஜிஸ்ட்ரேஷனை ப்ராசஸ் பண்ணுங்க. ஸோ தட் நம்மளுக்கு ஃபர்தரா எந்த இஷ்யூஸும் வராது. தேங்க்யூ.